பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல ராஜு இருந்துட்டு சரவணன் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இது உடனடியாக நம்ம மீனாக்கா கிட்ட சொல்லியே ஆகணும், அவங்க தான் இதுக்கு சரியான ஒரு முடிவை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ராஜி இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க, ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா, வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டுருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜி மறுபடியும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைக்கா, சரவணன் மாமாவோட நடவடிக்கைலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னும் போது எதர்ச்சி நானும் பழசை பற்றி சொல்லுவா அப்படின்னு நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். ஆனால் இப்போ உண்மையாகவே மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன பேசினாருன்னு தெரியுமா, குழந்தையே காரணமாக காட்டியெல்லாம் அவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், கோர்ட்டில் எந்த தீர்ப்பு வந்தாலையும் பரவாயில்ல, குழந்தையை என் கூட வச்சுப்பன தவிர அவளை நம்பி குழந்தைய ஒப்படைக்க மாட்டேன், குழந்தைக்காக அவ கூட நான் சேர்ந்து வாழவும் மாட்டேன், அதே மாதிரி உன்னை நான் இழந்த வதரிக்கும் போதும் இனிமேலும் நான் உன்னை இழக்க மாட்டேன், உனக்காக நான் வாக்குறுதியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் செஞ்சு கொடுக்குறாங்கக்கா. இதை நானே என் காதால் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. மீனா இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ராஜியும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறத கோமதி கேட்ட உடனடியாக அந்த பொண்ணை பார்த்து இதோட நிறுத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.